அனைவருக்கும் வணக்கம். அன்பு தமிழ் மக்களே, நான் நந்தகுமார் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு கோயிலை சுற்றி பார்க்க வந்துள்ளேன். இங்கே வந்தபோது எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்னவென்று கேட்கிறீர்களா? சற்று எனக்கு பின்னாடி பாருங்களேன். ஒரு போஸ்டர் தெரிகிறதா? இந்த போஸ்டரை பார்த்துவிட்டு நான் என்ன இது என்று பார்த்தபோது தான் தெரிந்தது, இங்கு தங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு, தூங்குவதற்கு 3 நாட்கள் அனைத்துமே இலவசமாக தருகிறார்கள் என்பதை நான் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். சரி, இது உண்மையா என்ன என்று பார்ப்பதற்காக நேரிலேயே சென்று அங்கு தங்குவதற்காக சென்றேன். அங்கு சென்றால் எனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. ஏனென்றால் அங்கேயே படுப்பதற்கு, தூங்குவதற்கு நல்ல சௌகரியமான ரூம்கள் மற்றும் பெட்டுகள் மற்றும் பாய்கள் என அனைத்துமே தருகிறார்கள். நீங்கள் ஃபேமிலியாகவும் வந்து தங்கலாம், இல்லை என்றால் நீங்கள் தனியாக வந்தாலும் தாராளமாக தங்கலாம். இது அனைத்தையும் ஒரு சிறந்த முறையில் நம்மளுடைய இந்துக்களுக்காகவே சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்துக்கள் இதை அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். ஆந்திர பிரதேஷ், குஜராத் மற்றும் ஒடிசா, மத்திய பிரதேஷ் போன்ற இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட நம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், இந்து மக்கள். இதை நாம் பயன்படுத்த வேண்டியது நமது கடமை. நம் தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பது என்னுடைய ஒரு சிறு குறை. அவ்வளோ சிறு ஒரு குறையாக கருதுகிறேன். நம் தமிழ் மக்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம் தமிழ் மக்கள் இந்த சௌரியத்தை காஞ்சிபுரத்தில், காஞ்சிமா நகரமாம் இந்த கோயில் நகரத்திலே வந்து அனைவரும் இலவசமாக தங்கி 3 நாட்கள் உணவு உண்டு, சாப்பிட்டு பருகி மற்றும் லேடிஸுகளுக்கு பரிபூர்ணமான செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு பரிபூர்ணமாக தரப்படுகிறது. இது வந்து முழுக்க முழுக்க இந்துக்களால் ஒரு சிறந்த அன்பாளர்களால் நடத்தப்படக்கூடிய சத்திரம் என்பதால் இந்து தர்ம சத்திரம் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த இந்து தர்ம சத்திரத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி ஒரு 300 ஃபீட் என்று சொல்லுவோம் அல்லவா, நடக்கும் தூரம் தான், ஒரு அரை கிலோமீட்டர். காமாட்சி அம்மன் கோயிலிருந்து நடந்தே வந்து விடலாம். இந்த பக்கம் ஏகாம்பரம் ஈஸ்வரன் கோயிலிருந்து நடந்தே வந்து விடலாம். நானே பாருங்கள், ஏகாம்பரீஸ்வரர் கோயில் தான் இருக்கிறேன். இங்குதான் பார்த்து நானே அங்கு சென்று போய் தங்கினேன். இந்த மாதிரி அனைத்திற்குமே மிக சௌரியமான ஒரு இடமாகத்தான் இந்த சத்திரம் இருக்கிறது. இந்த சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக அனைத்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அனைவரையுமே அழைத்து வந்து தங்கி இதை பயன்படுத்தி இதற்கு நாம் மேலும் மேலும் இதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இன்னும் நிறைய செய்வார்கள். ஊருக்கும் இதே மாதிரி சத்திரங்களை மேம்படுத்துவார்கள். இதை வந்து நாம் முழுமையாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற முழுமையான ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவையே நான் வெளியிடுகிறேன். மேலும் சத்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம் வீட்டில் எப்படி இருக்கிறார்களோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் அனைத்து ஸ்டாஃப்களும் நம்மளும் நடந்து கொள்வார்கள். ஆகவே நாம் அதை முழுமையாக அந்த ஸ்டாஃபுகளிடம் வெளிப்படையாக நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய என்ன குறைகளோ அதை நாம் ரூம்களுக்கு எனக்கு அது வேண்டும், ஏதாவது தேவை இருக்கிறது, ஏதாவது என்னவென்று கேட்டாலும் நம் குறைகளை கேட்டு அறிந்து நம்மளும் ஃபீட்பேக் வாங்குகிறார்கள். அந்த நோட்டில் ஒரு நோட்டில் எழுத சொல்கிறார்கள். நம்மளுடைய அட்ரஸ் போன்ற அனைத்தும் எழுதும்போது நாங்கள் என்ன எங்களிடம் குறையுள்ளது, என்ன நிறையுள்ளது என்பதை கேட்டு தெரிந்து அதை எழுதி கொள்கிறார்கள். ஒரு இலவசமாக தரக்கூடிய இந்த சத்திரத்தில் இதை கேட்டு அறிந்து தெரிந்து இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நற்காரியம் அல்லவா. இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த சத்திரத்தை அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் போனால் தூங்கலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனது அன்பு இந்து உடன்பிறப்புகளே, இந்துக்கள் அனைவருக்குமே இது இலவசம். அனைவருமே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. இதை வந்து நம் மிக அருகில் தான் உள்ளது. நீங்கள் வண்டியிலோ காரில் வந்தால் பார்க்கிங் வசதியும் அங்கே உள்ளது. பெண்களுக்கு மிக மிக பாதுகாப்பாக உள்ளது. வந்தால் அனைவரும் பெண்கள் தன் வீட்டில் இருப்பது போல் உணர்ந்து செல்வார்கள். அப்படித்தான் பலதரப்பட்ட பெண்கள் அங்கு கூறியிருக்கிறார்கள். நான் அதை கேட்டுதான் இப்போது உங்களிடம் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் பாருங்களேன். ஆகவே அனைத்து பெண்களும் அனைத்து ஆண்களும் குடும்பத்தினரும் வந்து இதை நாம் பயன்படுத்தி 3 நாட்கள் தங்கி 3 நாட்கள் இலவசமாக தங்கி சாப்பிட்டு நம்மளுடைய இன்பத்தை பகிர்ந்து கொண்டு தாராளமாக அனைத்து கோயில்களையும் சுற்றி பார்த்துவிட்டு தாராளமாக நீங்கள் நிம்மதியாக அவர்கள் ஊருக்கு செல்லலாம் என்பதை நான் என்னுடைய மனமார்ந்த ஆத்மார்த்தமாக இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இதை இறைவன் அனைவருக்கும் அருள வேண்டும். அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் நம் இறைவனை வந்து பார்த்து சென்றடைந்து புண்ணியம் பெற வேண்டும் என்று கூறி எனது இந்த வாய்ப்பை அளித்த இந்து தர்ம சத்திரம், இந்து தர்மசாலா என்று சொல்லக்கூடிய எங்கே இது கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் குஜராத் தர்மசாலா என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னாடி என்று சொல்லுவார்கள்.
அதற்கு பின்னாடி தான் இந்த இந்து தர்ம சத்திரம் தர்மசாலா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இதை நாம் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி நம் வாழ்வில் நாமும் அனைத்து கோயில்களையும் சென்று அனைத்தையும் நாம் சென்று வாழ்வில் புண்ணியம் பெறுவோம். இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். வணக்கம், நன்றி.